எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்கு ஃபேஷியல் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். டெர்மாக்கோ பிராண்டோட விட்டமின் சியும், நயாசினமைடும் இருக்கிறது மாதிரி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரேடியன்ட் லுக்க குடுக்குற ஃபேஷியல் கிட் தான் ட்ரை செய்றேன். ஃபேஷியல் எப்படி செய்யணும் அப்படின்னு கிட்டோட பேக் சைடில் டீட்டெயில் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. இதில் டோட்டலா 6 ஸ்டெப்ஸா வந்து ஃபேஷியல் வரும். இது ஒன் டைம் யூஸுக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆனா 1 டைம் இல்ல 2 டைம்ஸ் வச்சு யூஸ் செஞ்சுக்கலாம். டியூப் பேக்கேஜிங்கில வருகிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட்ட கரெக்ட்டா க்ளோஸ் செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டெப் 1 க்ரீமி கிளென்சர். டியூப் பேக்கேஜிங்கில சீல் செஞ்சிருக்கிறாங்க. சில்வர் ஃபாயில் பேப்பர அத ரிமூவ் செஞ்சுட்டு நம்ம ப்ராடக்ட்ட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கின்ல வாட்டர் அப்ளை செஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா நம்ம வந்து கிளென்சர் யூஸ் செய்கிறோம். கிளென்சர் யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுல இருக்கிற எல்லா அழுக்குகளும் மாறிடும். போர்ஸுக்கு உள்ளாடி போயும் நல்லபடியா கிளீன் செய்யும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஷியலுக்கு யூஸ் செய்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மளோட ஸ்கின்னில் நல்லபடியா அப்சர்வ் ஆகி நல்ல பலனை குடுக்குறதுக்கு இந்த கிளென்சர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. ஒரு 1 மினிட் இல்ல 2 மினிட்ஸ் நல்லபடியா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் செஞ்சு, அதுக்கப்புறமா நீங்க வாட்டர்ல வாஷ் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் செய்கிற ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிறது மாதிரி உள்ள ஃபேஷியல். விட்டமின் சியும், நயாசினமைடும் இருக்குது. நான் யூஸ் செய்கிற இந்த ஃபேஷியல் கிட் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் யூஸ் செய்ய முடியாது. அதாவது ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், பிரெக்னன்சியா இருக்கிறீங்க, இல்ல ஃபீட் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி தொடச்சிக்கிட்டேன். ஸ்டெப் 2 பீலிங் சொல்யூஷன். நான் ஏன் இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, பீலிங் சொல்யூஷன் இருக்கிறதுனால. பொதுவா நமக்கு யூஸ் செய்கிற ஃபேஷியல் கிட்ல செகண்ட் ஸ்டெப்பா ஸ்க்ரப் இருக்கும். அது ஃபிசிக்கல் ஸ்க்ரப் யூஸ் செஞ்சுப்போம். ஆனா இதுல வந்து பீலிங் சொல்யூஷன் குடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரப் மாதிரி எந்த மசாஜ் எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட ஸ்கின்ல அப்ளை செஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு, அதுக்கு பிறகு நீங்க வாட்டர்ல வாஷ் செஞ்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அதிகமா வைக்கவே கூடாது. பீலிங் சொல்யூஷன் நீங்க அப்ளை செஞ்சிருக்கிற நேரம் உங்களோட ஃபேஸ்ல கொஞ்சம் ஒரு குத்துறது மாதிரி இருக்கும். அதாவது நீடில்ஸ் வந்து குத்துறது மாதிரி லைட்டா, ஓகேவா? ரொம்ப இல்ல. ஏற்கனவே நான் பீலிங் சொல்யூஷன் யூஸ் செஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப கஷ்டமா தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் செஞ்சுட்டேன். டவல் வச்சு துடைக்கிறதுக்கு பதிலா நீங்க பேத் ட்ரை கூட செஞ்சுக்கலாம். தட்டி தட்டி உலர வைக்கலாம். ஸ்டெப் 3 ஜெல் நியூட்ரலைசர். இது பார்த்தீங்கன்னா, நம்ம பீலிங் சொல்யூஷன் செஞ்சதுக்கப்புறமா அந்த ஜெல்ல அப்ளை செய்கிற நேரம் ஒரு சின்ன ஒரு கூலிங் மாதிரி இருக்குது. ஸ்கின்னை கொஞ்சம் காம் பண்ணுறது மாதிரி இருக்குது. இந்த ஜெல்ல மசாஜ் எதுவும் செய்ய வேண்டாம். ஸ்கின்ல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் செஞ்சு ஒரு ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். 2 இல்ல 3 மினிட்ஸ் இல்ல 4 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு, இதை வாஷ் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? நான் வந்து 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமா ப்ராடக்ட் இருந்தத ஃபிங்கர் வச்சு ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கிறேன். இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல நல்லபடியா அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதுக்கு மேலே செய்யணும் மசாஜ் க்ரீம். இந்த மசாஜ் க்ரீமை வச்சு நல்லபடியா ஸ்கின்ல அப்ளை செஞ்சு மசாஜ் செய்யணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லபடியா மசாஜ் செஞ்சுக்கணும். எப்போதுமே ஃபேஷியல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை லிஃப்ட் ஆகுறதுக்கு, நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னை ஈவன் டோனா மாத்துறதுக்கு எல்லாமே நம்ம மசாஜ் க்ரீமை வச்சு நல்லபடியா மசாஜ் செய்கிறதுல தான் இருக்குது. பொறுமையா மசாஜ் செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஃபேஷியல் செய்கிற நேரம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். சாங்ஸ் ஏதாவது ப்ளே செய்கிறது, உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது மாதிரி, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி விஷுவலா டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆடியோ சாங்ஸ் வந்து கேட்குறதா இருந்தாலும் சரி, என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்டர் ஐ ஏரியாவில் டார்க் சர்க்கிளை மறைய பண்ணுறதுக்கு இது மாதிரி கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணுறேன். நெக்லேயும் மசாஜ் பண்ணுறேன். எப்போதுமே நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் செய்கிறதா இருந்தாலும், அதாவது ஸ்கின் கேருக்கு, உங்களோட ஃபேஸுக்கு யூஸ் செய்கிற ப்ராடக்டை கண்டிப்பாக உங்களோட நெக்லேயும் யூஸ் செய்யணும். ஃபேஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை சீரம், மாய்ஸ்சரைசர் எதுனாலும் நீங்கள் ஃபேஸுக்கும் நெக்குக்கும் யூஸ் செய்யணும். ஃபேஷியல் எல்லாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸு செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஏஜ் போக போக பார்த்தீங்கன்னா, பிக்மெண்டேஷன் பிரச்சனை, டார்க் ஸ்பாட்டு அப்படியெல்லாம் வருகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கின் கிளியராக இருக்கணும் அப்படின்னாலும் ஃபேஷியல் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸு செய்யுங்க.
பார்லர்ல போய் செய்கிற நேரம் கொஞ்சம் அதிகமாகவே மணி நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதே இது வீட்டிலேயே ஒரு கிட் வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். டைமும் உங்களுக்கு புடிச்ச நேரத்தில செஞ்சுக்கலாம். மசாஜ் கிரீம் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். நீங்க வாஷ் எதுவுமே செய்ய வேண்டாம். நல்லபடியா மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறமா, இந்த லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கிற ஜெல் மாஸ்க்க அப்ளை செஞ்சுருங்க. இந்த மாஸ்க்க ஃபேஸ் மொத்தமா ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்கின்ல விட்டுருங்க. அதுக்கு பிறகு நார்மலான வாட்டர்ல போய் வாஷ் செஞ்சுக்கலாம். ஃபேஷியல் செஞ்ச 8 ஹவர்ஸுக்கு உங்களோட ஃபேஸ்ல வாட்டரோ, சோப், ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் செய்யக்கூடாது. முக்கியமா நீங்க ஃபேஷியல் செய்கிறீங்க அப்படின்னா, ஈவினிங் டைம்ல செய்யுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட ஃபேஸ வாஷ் பண்றது போல பார்த்துக்கங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். நல்ல பலன் வந்து கிடைக்கும். இப்போ ஃபேஸை வந்து வாஷ் செஞ்சுட்டேன். 6th ஸ்டெப்பு சன்ஸ்க்ரீன். ஃபேஷியல் நீங்கள் நைட்டு டைமில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் செஞ்சால் போதும். நான் ஃபேஷியல் செய்கிறது ஒரு 3:00க்கு செஞ்சேன். ஏன்னா அப்போ தான் வந்து வீடியோவில் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியும். நேச்சுரல் லைட்டு படுக்கிற நேரம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது வீடியோ கிளியராக இருக்கும். அதனால நான் சீக்கிரம் செஞ்சுட்டேன். ஆனால் பொதுவாக நான் செய்கிற நேரம் ஈவினிங் டைமில் ஒரு 5:00 அந்த மாதிரி தான் செய்வேன். ஓகேவா? ஃபேஷியல் நல்லா இருக்குது. ட்ரை செய்யலாம். தேங்க் யூ.